ஓபிஎஸ் அணி யார் பின்னாலும் போகப் போவதில்லை என பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசியிருக்கிறார். ஓபிஎஸ் தலைமையில் மதுரையில் மாநாடு நடைபெற இருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசம் கொண்டு மிகச்சிறந்த ஒரு நல்லாட்சியை நடத்தி காட்டி சரித்திர சாதனை செய்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் இதயம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களையும் வணங்கி இன்று இங்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழுவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலிருந்து இன்று வரை அரசியலில் தனக்கென ஒரு அதிகாரத்தை வரலாற்றை பதிவு செய்திருக்கிற நம்முடைய கழக அரசியல் ஆலோசகர் அருமை பெரியவர் அண்ணன் திரு பண்ருட்டியார் அவர்களை இங்கு வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளான எனக்கு பல நிலைகளிலும் உறுதுணையாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பெருமைக்குரிய கழக இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம் அவர்களே, கழக துணை ஒருங்கிணைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் திருச்சி மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அண்ணன் திரு வெள்ளமண்டி நடராஜன் அவர்களே, மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சோதரர் திரு ஐயப்பன் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு தர்மர் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்நாள் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் செயலாளர் அன்பு சகோதரர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் திரு சுப்புரத்தினம் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரி திருமதி பாண்டியம்மாள் அவர்கள், கழக கொள்கை செயலாளர் திரு கண்ணன் ஜி அவர்களை, கழக இலக்கிய செயலாளர் திருமதி இளந்தாமரை அவர்கள், இறைந்தாமரை அவர்கள், கழக மருத்துவமனை செயலாளர் சகோதரி மருத்துவர் கிருத்திகா அவர்களை, வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்களை, வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய பல்வேறு பிரிவுகளுடைய அணி செயலாளர்களை, வருகை புரிந்திருக்கின்ற ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர்களை, வருகை புரிந்திருக்கின்ற மகளிர் அணி சார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு நிலைகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணியினை நிறைவாக ஆற்றலோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்துணை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, வருகை புரிந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை, உங்கள் அத்தனை இவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய கழகத்தினுடைய ஆலோசகர் அவர்கள் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை, நீங்கள் எண்ணங்களில் நிலைநிறுத்திய கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்தை கைதட்டலை நம்முடைய அண்ணன் அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்பதனை நான் உணர்ந்து, இதுவரையில் நாம் இந்த சட்ட போராட்டம், இந்த தர்ம யுத்தம் எதற்காக நாம் கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதனை எல்லாம் நீங்கள் மனதிலே நிறுத்தி கடமை உணர்வோடு உள்ளார்ந்த அன்போடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய போது எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏழை எளிய மக்கள் மீது
அவர்கள் அத்துணை நிலைகளிலும் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக கீழ்த்தட்டு மக்களும் தங்களுடைய வாழ்க்கையின் நிலையினை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி கழகத்தினுடைய பொதுச் செயலராகவும் பணியாற்றி அவர் மறைவுக்கு பின்னால் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நம்ம எல்லாம் பல நிலைகளிலும் தொல்லைகளையும் துயரங்களையும் கொடுத்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இதையெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் தாயாக நின்று கழகத்தை கட்டி காப்பதோடு கிட்டத்தட்ட மாநிலத்தில் அதிக நாள் முதலமைச்சராக இருந்த நிலையையும் அவர்கள் உருவாக்கி இந்தியாவிலே தலைசிறந்த முதலமைச்சர் என்ற நிலையையும் உருவாக்கி கழகத்தை உருவாக்குகின்ற போது புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த கழக சட்ட விதியை அப்படியே மதித்து அந்த சட்ட விதியின்படியே கழகத்தினையும் நடத்தி ஒரு வரலாற்று சாதனையை படைத்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிச் சென்றிருக்கிறார்கள். ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் காட்டிய வழியில்தான் நாம் நம்முடைய உயிர் மூச்சு இருக்கின்றவுடன் பயணிப்போம் என்பதனை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சித் தலைவராக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அத்தனை தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி